எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு, 10 பூண்டு ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு, அது கூட ஒரு 2, 3 நேர கீறின மிளகா போட்டுட்டு, இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் பலாக்கொட்டை முழுசாக போடாமல். அதையும் சேர்த்துட்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 4, 5 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தேங்காய், ஒரு 10, 15 மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி விட்டுட்டு, அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் ஒரு 3, 4 விசில் விட்டுருக்கேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. முட்டை டெய்லி எடுத்துக்கணுங்கிறதுக்காக நான் காயில் சேர்த்துருவேன். இது வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, சவ் வந்துட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வதக்கிக்கணும். முட்டை வெள்ளைக்கரு தனியாக எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. லைட்டாக உடச்சிட்டு அதை இப்படி சுற்றி சுற்றி உருட்டி ஊற்றணும் அப்படின்னா அழகாக எக் ஒயிட் மட்டும் தனியாக வந்துடும். கொஞ்சம் சுருளை வதங்கினோடனே முட்டையை சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். இது எப்பவும் போல் லக்ஷ்னாவுக்கு மாதுளை, அதுக்கப்புறமா சாத்துக்குடி ஜூஸ். இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு சாதம், தட்டி போட்ட பலாக்கொட்டை குழம்பு, சிறுகீரை பொரியல், அப்புறம் எக் ஒயிட் கூட சவ் சேர்த்து பொரியல்.